ஃபுட் இன்டேக் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சடனாக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆச்சு அவங்களுக்கு ஒரு 5 கேஜி கிட்ட. இது வந்துட்டு கேன்சர் 4th ஸ்டேஜ். சோஷியல் மீடியா செக் பண்ணும்போது புரஞ்சன் கிளினிக்கோட பற்றி நாங்கள் தெரிஞ்சோம். என் பேர் ராம்குமார் சார். ஆக்சுவலி நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். பேஷண்ட் யாருன்னா எங்களுடைய அம்மா தான். என்னென்னா ஒரு 20 டேஸாக அவங்களால ஃபுட்டு இன்டேக் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நாங்களும் ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ENT டாக்டர்லாம் காமிச்சோம். என்னுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்டையும் காமிச்சோம். அவங்க என்ன பண்ணாங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லி அப்படி இருந்தாங்க. அப்புறம் சடனாக வந்துட்டு வெயிட் லாஸ் ஆச்சு அவங்களுக்கு ஒரு 5 கேஜி கிட்ட. எதுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஒரு கேஸ்ட்ராலஜி டாக்டர்கிட்ட காமிச்சா ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அவுட்டை போனோம். அவங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவங்க வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபிசிக்கலாக அவங்க டச் பண்ணி பார்த்தே சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது, டியூமர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணிவிடுவோம், சிடி ஸ்கேன் அப்படின்னாங்க. போய் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு ஈவினிங்கே டாக்டர் காமிக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்துட்டு கேன்சர் 4th ஸ்டேஜ். ஆல்மோஸ்ட் அது வந்து லிவர் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ கீமோதெரப்பி பண்ணணும், இல்லைனா இம்யூனோதெரப்பி பண்ணணும். அதை தவிர்த்து வேறு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. அண்டு இதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து டே பை டே வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா வந்துட்டு கீமோதெரப்பினா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு அதோடைய சைடு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்க ரொம்ப பயந்துக்கிட்டே அவங்க என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், என்னை இப்படியே விட்டுடுங்க அப்படின்னாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்துட்டு எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரேண்டமாக சோஷியல் மீடியா செக் பண்ணும்போது புரஞ்சன் கிளினிக்கோட பற்றி நாங்கள் தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ரிவ்யூ பார்த்தோம். ரிவ்யூ பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு சின்ன ஹோப் வந்துச்சு. ஏன்னா இது வந்து பெயின்லெஸ், அப்புறம் வந்து டேப்லெட் தான் இன்டேக் பண்ணுற மாதிரி, ஓரல் இன்டேக் தான். அது இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு என்னென்னா சைட் எஃபெக்ட் கிடையாது. மெயினாக இப்போ மோஸ்ட்லி கேன்சர் பேஷண்ட்னாலே ட்ரீட்மெண்ட்னாலே சைட் எஃபெக்ட், இதுக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது. அதனால் எங்களுக்கு ஹோப் வந்தது. வித்தின் 1 டே ஃபோன் பண்ணோம். அவங்க கஸ்டமர் கேரில் எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர், என்ன மாதிரி மெடிசன், அந்த என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த என்ன மாதிரி இதெல்லாம் நடக்குன்றதை எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பண்ண உடனே வித்தவுட் ஹெசிடேஷன் ஒரு ஹோப் வச்சு நாங்கள் டைரெக்டாக நெக்ஸ்ட் டேவே இங்கே வந்துவிட்டோம். டேப்லெட் நாங்கள் இப்போ வாங்கிட்டோம். இப்போ அம்மா கொஞ்சம் என்னென்னா இன்னமும் ஃபுட் இன்டேக் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 டேஸ் பேக் தான் எங்களுக்கு வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த இது கேன்சர்னு. அதுலேருந்தே அவங்க மென்டலி ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க, சாப்பிட மாட்றாங்க. அதனால தான் அவங்களை எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து டேப்லெட் வாங்கி போய் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து பார்க்க போகிறோம்.